ஃபர்ஸ்ட் ரெட் வந்ததுக்கப்புறம் திருப்பி க்ரீன் வரணும், இல்லாட்டா க்ரீன் வந்ததுக்கப்புறம் திருப்பி ரெட் வரணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இது மார்க்கெட் வந்து சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிக் பிளேயர்ஸ் வந்து அவங்க பொசிஷனை இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரே ஒரு ரூல் தான். அந்த ஒரே ஒரு ரூலை நீங்கள் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு அனதர் லேர்னிங் வீடியோ ஃப்ரம் ஜீபு அண்ட் மை செல்ஃப் மணி. இப்போ நம்ம இன்சைடு கேண்டல் பார்த்தாச்சு, அவுட் சைடு கேண்டல் பார்த்தாச்சு, தட் இஸ் ட்ராப் கேண்டல். தேர்டு வந்து இது ஒரு மிஸ்டீரியஸ் கேண்டல். இந்த கேண்டல் பேர் வந்து ட்வின் கேண்டல். இதில் என்ன நடக்கும், இதில் எங்கே நம்ம ட்ராப் ஆகலாம், இதில் யார் பொசிஷன் பில்ட் பண்ணிகிட்ருக்கா, இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ட்வின் கேண்டல், ட்வின்னு சொன்னதுக்கப்புறமா பேர்லேயே தெரிஞ்சுட்டு இட் இஸ் எ ட்வின் கேண்டல். ஸோ தம் ரூல் என்னன்னா, கேண்டல்ஸ் ட்வின்னாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரே ஒரு ரூல் தான். அந்த ஒரே ஒரு ரூலை நீங்கள் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2 இல்லை 1:3 இல்லை 1:5 இல்லை 1:8 வரைக்கும்னாலும் இந்த செட்டப் வந்து உங்களுக்கு ரிவார்டு பண்ணலாம். ஸோ தம் ரூல் நம்பர் 1 இஸ் 2 ஐடென்டிக்கல் கேண்டல்ஸ். அதுக்கு தான் ட்வின் கேண்டல். இதில் என்ன இருக்குன்னா, மார்க்கெட் வந்து சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிக் பிளேயர்ஸ் வந்து அவங்க பொசிஷனை ஸ்லோலி பில்டப் பண்ணியிருப்பாங்க. பையரும் அவங்க ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க, சேலரும் அவங்க ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரொம்ப மார்க்கெட் போரிங்காக இருக்குன்னு நம்ம ஒரு பொசிஷன் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பிக் பிளேயர்ஸ் பக்காவாக பிளான் பண்ணி நம்ம எஸ்எல் கரெக்டாக 101 ரூபானா 101 ரூபா 40 பைசா நம்ம எஸ்எல்லை ஹீட் பண்ணிவிட்டு அவங்களோட பொசிஷனை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வாட் வி ஹேவ் டு டூ, வி ஹேவ் டு ஐடென்டிஃபை 2 ஐடென்டிக்கல் கேண்டல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கேண்டல்னா இது ஒரு கேண்டல், ஆர் இது ஒரு கேண்டல்னா இது ஒரு கேண்டல். இந்த கேண்டலுமே உங்களுக்கு ஐதர் யூ வில் கெட் நியர் சப்போர்ட் ஆர் யூ வில் கெட் நியர் ரெசிஸ்டன்ஸ். ஒன்று உங்களுக்கு இது சப்போர்ட்டில் கிடைக்கும், இல்லைன்னா இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸில் கிடைக்கும். அண்ட் மோஸ்ட்லி நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். இந்த செட்டப் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹோம்ஒர்க் இருக்குது. அந்த ஹோம்ஒர்க்காண்டி ஒரு க்ளூவும் தரேன். இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் எக்ஸ்பைரி டேயில் வந்து இந்த கேண்டலை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் either Tuesday or Thursday, Nifty or Sensex. இந்த மாதிரி நாளில் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு நான் சஸ்பென்ஸாக வைக்கணும்னு நினச்சேன், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த கேண்டல் வந்து உங்களுக்கு நான் சார்ட்டில் காமிக்க போகிறது கிடையாது. இது நீங்களாகவே ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண போகிறீங்க, மார்க்கெட் மேனுவலி பண்ண போகிறீங்க. இது நீங்கள் எப்படி செட்டப்பில் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் மேனுவலி போய் எந்த எக்ஸ்பைரிலாம், நான் உங்களுக்கு க்ளூ தந்துட்டேன் எக்ஸ்பைரி, எந்த எக்ஸ்பைரிலலாம் 2 ஐடென்டிக்கல் கேண்டல்ஸ் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் எப்படி இது பிஹேவ் பண்ணியிருக்கு. ஸோ தம் ரூல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் 2 ஐடென்டிக்கல் கேண்டல்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரே மாதிரி இருக்கும். இங்கேயும் ரெட் க்ரீன், க்ரீன் ரெட், டிராஃபிக் லைட் செட்டப்னு சொல்லலாம். நம்ம எதுக்கு 2 ஐடென்டிஃபை கேண்டல் ஆர் டிராஃபிக் லைட் செட்டப், இந்த மாதிரி பேர் வச்சுக்கலாமா? ஸோ இங்கே என்ன ஆகும்னா, ஐதர் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டில் இந்த மாதிரி
ஒரு நெகட்டிவ் கேண்டல் ஃபார்ம் ஆகி ஒரு க்ரீன் ரெட் மாதிரி காம்பினேஷன். இது க்ரீன் ரெட்டாகவும் இருக்கலாம் ஆர் ரெட் க்ரீனாகவும் இருக்கலாம். Anything is possible. Either it is going to be red followed by a green or it is going to be green followed by red. ரெண்டுமே ரெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ரெண்டுமே க்ரீனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் வேணால் இதை தம் ரூலில் போட்டுருவாங்க. தேர்ட் தம் ரூல் என்னென்னா ரெட் க்ரீன் காம்போ. ஒரு டிராஃபிக் லைட் மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரெட் வந்ததுக்கப்புறம் திருப்பி க்ரீன் வரணும், இல்லாட்டா க்ரீன் வந்ததுக்கப்புறம் திருப்பி ரெட் வரணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இது ட்வின் கேண்டலோட செட்டப்னு சொல்லுவேன். ஸோ ட்வின் கேண்டலை நான் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லியிருந்தேன். தம் ரூல் நம்பர் 1. Thumb rule number 1 is 2 identical candles. ரெண்டு கேண்டல் ஒரே மாதிரி இருக்கும். சேம் லென்த் சேம் ஹை. ஹையை பிரேக் பண்ணியிருக்கா லோவை பிரேக் பண்ணியிருக்கா அந்த கன்செப்ட் கிடையாது. இது இந்த ரெண்டு கேண்டலுமே பார்க்க ரெண்டுமே சேம் டு சேம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தெரிவாங்க. 2 ஐடென்டிக்கல் கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ரெட் கிரீன் ஆர் கிரீன் ரெட். ரெட் கிரீன் இருந்துச்சுன்னா இட் வில் பி அ புல்லிஷ் சப்போர்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதே இது கிரீன் ரெட், ஃபர்ஸ்ட் கிரீன் வந்து அதுக்கப்புறம் ரெட் வந்துச்சுன்னா இது வந்து பியரிஷ் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ thumb rule number 2, find red, green at support or resistance. இந்த கேண்டல் வந்து கொஞ்சம் மிஸ்டீரியஸ் கேண்டல். இதை ஐடென்டிஃபை ரொம்ப ஈஸிலி பண்ணிட முடியாது. ஏன்னா இது 10 எக்ஸ்பைரிக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பைரியில் தான் இது வரும். மூணாவது தம் ரூல் சொல்ல மறந்துட்டேன். யூ வில் கெட் மோஸ்ட்லி ஆன் எக்ஸ்பைரி டேஸ். தேர்ட் தம் ரூல் வந்து இது நீங்கள் மோஸ்ட்லி எக்ஸ்பைரி டேல தான் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஒரு எக்ஸ்பைரி நாளில் மார்க்கெட் இந்த மாதிரி சினரியோ 2 ஐடென்டிக்கல் கேண்டல்ஸ் ஐதர் ரெட் கிரீன் ஆர் கிரீன் ரெட் இதை மாதிரி பண்ணக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக பார்த்து பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஐ வாண்ட் டு சி நான் சொல்லி கொடுக்குறது நீங்கள் நிஜமாகவே படிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு நிஜமாகவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா. இது ஒரு டீட்டெயிலாக எனக்கு உங்ககிட்டேருந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் வந்தக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் இன்னொரு சர்ப்ரைசிங் கேண்டலை பற்றி நான் சொல்ல போகிறேன். டில் தென், தேங்க்யூ, ஹாப்பி ட்ரேடிங். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.